கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை எரேமியா 32 அதிகாரம் 27 வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுகிறார். இந்த வார்த்தையை நம்ம நன்கு ஆராய்ந்து பார்த்தோம்னா, அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, மாம்சமான யாவருக்கும் அவர்தான் தேவன். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம்னு உலகத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கறத தான் இந்த வசனம் சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்லப்பட்ட சூழ்நிலையை நம்ம பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, இது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டு அங்க முழுவதுமாய் அவர்களுடைய சிறையிருப்பின் கீழே அந்த தேசம் வந்த பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எரேமியாவை பார்த்து சொல்றாரு, நீ ஒரு நிலத்தை யூதா எருசலேம்ல நீ உனக்காக வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அது எதற்கு அடையாளமா இருக்குது அப்படின்னா, இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொள்ளப்படும், அதாவது வாங்கி கொள்ளப்படும். இனி என் ஜனங்கள் திரும்ப வருவாங்க, அங்க சிறையிருப்புக்கு போனவங்க திரும்ப மீண்டு வருவாங்க அப்படிங்கறது தான் இந்த வார்த்தைகள் சொல்லுகிற ஒரு சத்தியமா இருக்கிறது. அப்போ இது எப்படி நடக்கும்னு சொல்லி ஒரு சாத்தியமே இல்லாத இடத்துல அங்க யூத ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப அதே அதிகாரம் 25 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலைக்கிரவா கொண்டு அதற்கு சாட்சிகளை வையென்று சொன்னீரே அப்படின்னு எரேமியா கேட்கும் போது, இதெல்லாம் சொன்னீரப்பா, அப்ப எப்ப நாங்க மீட்டுக்கொள்ள முடியும், எப்ப இது நடக்கும், இது நடக்குமா அப்படின்னு சொல்லி எரேமியாவுக்கு ஒரு சந்தேகம் வந்த பொழுதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத காரியம். ஒருவேளை இது மனித மனத்திற்கு, மனிதனுடைய இருதயத்துல தோன்றுவதற்கு கூட ஒரு மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம்தான் அந்த சிறையிருப்புல இருந்து, பாபிலோனிய சிறையிருப்புல இருந்து அந்த ஜனங்கள் வெளியே வருவதற்குரிய ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. அப்படி சொன்னவர் வெறுமனையா சொன்னதை அப்படியே விட்டு விடல. அவர் எப்படி அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடித்தார் அப்படிங்கறத தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஒருவேளை நீங்களும் இன்னைக்கு என்னென்ன சிறையிருப்புகளுக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிற சத்தத்தை இன்றைக்கு நான் கேட்கிறேன். எரேமியா 32 அதிகாரம், அதே அதிகாரத்துல அந்த 40வது 41வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, அந்த 41வது வசனத்துல பார்க்கும்போது, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமா இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இங்க தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிற்றா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எஸ்ரா 1வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை அங்கே ஏவி அங்க என்ன செய்யறாரா, ஆலயத்தை கட்டும்படி அங்க கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ அங்க கோரேஸ் என்ன செய்யறாரு அப்படின்னா, அங்க நேபுகாத் நேச்சார் அங்கே சிறைப்பிடித்து கொண்டு வந்த எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யறாரா, எருசலேம்ல இருந்து கொண்டு வந்த தேவனுடைய கோயில்ல, தன்னுடைய தேவனுடைய கோயில்ல இருந்த வைத்திருந்த சகல கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் கோரேஸ் அங்கே எடுத்து கொடுக்கிறத பார்க்கிறோம். ஒரு அந்நிய ராஜா அந்நிய தெய்வங்களை வணங்கினவன் தான். ஆனா இன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாய் கோரேசினுடைய ஆவியை அவர் ஏவினபடியினாலே அங்கே கோரேஸ் என்ன செய்யறாரு,
எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறார். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவில் உள்ள தங்கள் தங்கள் பட்டணங்களுக்கும் திரும்பின அந்த தொகையை அங்க போடப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு ஒருவேளை இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, இதுல நம்ம மீளவே முடியாது அப்படிங்கிற ஒரு சிறையிருப்புக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னா, அன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்புக்குள்ளதான் அங்க இருந்தாங்க. அவர் சொன்னார், என்னாலே கூடாத செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னவர் அந்த அற்புதத்தை செய்து முடித்தது போல இன்றைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய எல்லா சிறையிருப்புகளிலுமிருந்து தேவன் உங்களை வெளியே வர பண்ணுகிறார் என்பதுதான் சத்தியம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா, நீங்க சொன்ன இந்த வார்த்தைக்காக, எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எங்களுக்காக எங்களுடைய சிறையிருப்பை திருப்பும்படி எங்களுக்காக கிரியை செய்கிற தேவன், எங்களோடு கூட நீர் இருந்து பலத்த காரியங்களை நீர் செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு எருசலேமில் உள்ள ஜனங்களை மீட்கும்படி, எருசலேம் ஜனங்களை மீட்கும்படியாய், யூதாவை மீட்கும்படியாய் அன்றைக்கு கோரேசினுடைய ஆவியை நீர் ஏவினது போல இன்றைக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஜனங்களுடைய ஆவியை நீர் ஏவி எங்களுடைய சிறையிருப்பை நீர் திருப்பும்படி கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.